கும்பகோணம் அருகே பிரசித்தி பெற்ற துர்க்கையம்மன் ஸ்தலமாக விளங்கும் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற விழாவில் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர் நீண்ட ஆயுளுடனும் தொடர்ந்து மக்களுக்கு தொண்டாற்றிட அம்மன் அருள் செய்திட வேண்டுமென பிரார்த்தனை செய்து அவரது பெயரில் அர்ச்சனை செய்து தேமுதிக நிர்வாகிகள் தங்கரதம் இழுத்து வழிபட்டனர். கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் ஞானாம்பிகை சமேத தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில் பிரசித்தி பெற்ற துர்க்கையம்மன் ஸ்தலமாக விளங்குகிறது. இங்கு வடக்கு திசை நோக்கி நின்ற கோலத்தில் துர்கை வேண்டியவருக்கு வேண்டியதை அருளும் துர்கையாக அருள் பாலிக்கிறார். இத்தலத்தில் இன்றிரவு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர் நீண்ட ஆயுளுடனும் தொடர்ந்து மக்களுக்கு பணியாற்றிட வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தனர். திருக்கோவிலில் உள்ள தங்க ரதத்தை முன்னாள் கும்பகோணம் மாநகர செயலாளர் செல்வ நந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது. முன்னிலை முன்னாள் மாநகர பொருளாளர் ஐயப்பன், முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் நத்த மதியழகன், இளைஞரணி செயலாளர் வெங்கடேஷ், சோழன், மாளிகை தர்மராஜ், அரவிந்த், பட்டீஸ்வரம் கார்த்திக் உள்ளிட்ட பலர் பங்கேற்று தங்கரதம் இழுத்து தங்களது பிரார்த்தனை நிறைவேற்றிட துர்க்கையம்மனை மனமுருக வேண்டிக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், கிளைக்கழக நிர்வாகிகள், நகர இளைஞரணி நிர்வாகிகள், கேப்டன் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டு கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்தி துர்க்கையம்மன் அருள் பெற்று சென்றனர். கும்பகோணம் தவசி நியூஸ் செய்தியாளர் எஸ். கார்த்திகேயன்.